ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதையோட ஹெட்டிங் திருடன். ஒரு பேத்தியும் ஒரு தாத்தாவும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா அந்த பேத்தியை தூக்கி வச்சுட்டு போனாராம். அப்போதைக்கு அந்த பேத்தியும் அந்த தாத்தாவோட பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சான். அப்போதைக்கு அந்த பாக்கெட்லேருந்து ஒரு தடவை விட்டு எடுக்கும்போது ஒரு 10 ரூபாய் நோட்டு பறந்து போச்சான். இந்த பேத்தி தாத்தா கிட்ட சொல்லியிருக்கு, தாத்தா நான் விளையாடும் போது 10 ரூபாய் நோட்டு பறந்து போயிடுச்சு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் பின்னால் திரும்பி பார்த்தான். அது கொஞ்சம் தூரத்தில் ஒரு இடத்துல போய் நின்றுச்சான் அந்த காசு. அவர் அதை போய் எடுக்கலான்னு போகும்போது ஒருத்தர் அங்கே அந்த காசை எடுத்தார். அவர் எடுக்கும்போது அந்த தாத்தாவும் இங்கே நின்னார். இதுக்கு இவர் கேட்டிருக்காராம், இது உங்கள் காசானு. இல்லைப்பா, வேற யாரதோ போல அப்படின்னு சொல்லியிருக்காராம். சரின்னு சொல்லி இவர் அந்த காசை எடுத்து பேக்கெட்டில் போட்டு போயிட்டாராம். அது மட்டும் இந்த பேத்தி கேட்டுச்சான், என் தாத்தா அது நம்ம காசு தானே, ஏன் அது நம்ம காசு இல்லை வேற ஒருத்தவங்களோடன்னு போய் சொன்னீங்க அவர்கிட்ட அப்படின்னு கேட்டது. இல்லைம்மா, அவர் பார்க்க திருடம் போலேயே இருந்துச்சு, அதான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். திருடனா நம்மளோட பொருளை எடுத்துக்கூடாதா, கொடுத்துடணுமா, பொய் சொல்லணுமா, உண்மையை சொல்லக்கூடாதுன்னா கேட்டுச்சான். அந்த தாத்தாக்கு பதிலே தெரியலையா. இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம பொருள் தெரியாமல் கீழே வந்துச்சுன்னா நம்மளோட பொருளை எடுக்கிறதுக்கே நம்ம தயங்குறோம். அதை போல நம்மளோட கவர்மெண்ட் வச்சிருக்கு நம்மள. அதனால யார்கிட்டையும் பயப்படாதீங்க. நீங்கள் நம்ம பொருள்னா நம்ம பொருள்னு சொல்லுங்க. அவங்க ஏதாவது நம்ம கிட்ட சண்டை போட்டாங்கன்னா நீங்களும் சண்டை போடுங்க, கவர்மெண்ட் கிட்ட சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல ஏற்றுங்க. பை பாய். நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன்னா இந்த கேமராவை எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பை பாய்.